சித்தர் தோப்பாசாமி. இந்த படம் வந்து நம்முடைய சேகரிப்பு ஆல்பத்தில் இருக்குது. தேடி எடுக்க வேண்டியதாச்சு. நன்றி நன்றி நன்றி. நிறைய படங்கள் எனக்கு நிறைய பேர் கொடுத்து உதவி இருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. சென்னை மயிலாப்பூர் காந்தி சிலை, சித்திரக்குளம். இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலேருந்து வர வழி. இந்த காந்தி சிலையிலேருந்து இந்த பக்கம் ரோடு, காந்தி சிலையிலேருந்து இந்த பக்கம் ரோடு நேராக போனால் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தாட்சி அருணாச்சலம் தெரு. இது வந்து சித்திரக்குளம் நார்த்து தெரு. இதுலேருந்து நேராக போகணும். ஒரு 500 மீட்டர் தூரம் போகணும். ஸ்ரீ மதன சுந்தர விநாயகர் தோப்பால் சுவாமிகள் தவம் செய்த இடம். திருஞான சம்பந்தர், மதன சுந்தர விநாயகர், தோப்பால் சுவாமி. வாங்க சார். அதை வரேங்க. இந்த அம்மன் வந்து கிணற்றுலேருந்து எடுத்ததா? ஆமாம், அதுதான் கங்கை அம்மன் பேர். உங்கள் பேருங்க ஐயா? தியாகராஜன். தியாகராஜன் என் பேரில். என் பேர் தியாகராஜன் ஐயாவா? அதான் வடப்பேட்டை. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரத்தினவேல் சார். ரத்னவேல். அவர் ஜெயராமன். ஐயா உங்கள் பேர்? ராஜேந்திரன். ஜெயராமன் சார். ஜெயராமன். சொல்லுங்கள். அழகர். ஐயா சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். பாலாஜி. பாலாஜி. ஐயா உங்கள் பேர்? ஜெயராமன். ஜெயராமன். செக்ரட்டரி. ஐயா உங்கள் பேர்? உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லு. ஆ? செல்வராஜ். செல்வராஜ். கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? வடபழனி. இது வடப்பண்ணி முடிவு போட்டு காட்டுவோம். இதெல்லாம் நான் பார்த்தேன். ஏற்கனவே யூடியூப்பில் போட்டுட்டேன். முந்தா நாள் வந்து ராத்திரியில் இதை வீடியோ எடுத்துகிட்டு இந்த அம்மன் கோயில், அந்த திருமணம் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். அந்த காமிச்சு கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட அம்மன். அதனால் கங்கை அம்மன் அங்காளத்தை மட்டும் வச்சுருக்காங்க. பஞ்சாமிர்தம், பழ அபிஷேகம். இதெல்லாம் பழ அபிஷேகம். இப்போ பஞ்சாமிர்தம். நீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம்.
எலுமிச்சம்பழம், தேனாபிஷேகம், வெங்கயம்மன் என்கிற அங்காள பரமேஸ்வரி நேற்று வந்து வந்தாங்க. ஸ்வர்ணாபிஷேகம், கீழே ஊற்றிடு. பன்னீர் அபிஷேகம், ஸ்வர்ணாபிஷேகம், சுவாமிகள் இந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மடம்லாம் இருந்திருக்கு. ஸ்ரீ முத்தப்பா சுவாமிகள் திருஞான சம்பந்தர் அருள் பெற்ற டோப்பா சாமிகள். தோடுடைய சிவன் திருஞான சம்பந்தருடைய பாடலை அடிக்கடி பாட சொன்னனால தோடு பாடுன்னு சொன்னதுனால டோப்பா சாமின்னு பேர் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. குடும்பத்திலேருந்து இராணுவத்துலலாம் பணிபுரிஞ்சார். அவதூதர்.
ஸ்ரீ மதுல சுந்தர விநாயகர் ஆலயம். இந்த மதுல சுந்தர விநாயகருக்கு டோப்பா சாமிகள் வந்து பூஜை பண்ணியிருக்காரு. ஆக 175 ஆண்டுகளுக்கு முன்பு சாமி சமாதியாக இருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து சாமி இங்கே தங்கி தவம் பண்ணியிருக்காரு இல்லையா. அதுக்கு முன்னாடி முன்னாடி பழமையான விநாயகர் மயிலாப்பூர் ரத்னவேலு விநாயகருக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர். டோப்பா சாமிகள் வேலூர் தான் பூர்வீகம். டோப்பா சாமியோட அருள் பெற்றவங்க. உங்கள் ஊரை தேடி டோப்பா சாமி வந்திருக்காரு. அவரை தேடி இப்போ வரலாம், இருந்தாலும் அவர் உங்களுக்கு முன்னாடியே உங்களை தேடி வந்திருக்கிறனால தான் இங்கே வரீங்க. அசோக் நகர் வாங்க, இன்றைக்கி சாயந்தரம் அசோக் நகரில் குரு பூஜை. டோப்பா சாமி தவம் பண்ண மல்லீஸ்வரர் கோயில் இருக்குது. சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தால் கூட 5:30 மணிக்கு வாங்க. சரியா மெட்ரோ அசோக் நகர் மெட்ரோ பக்கத்துலேயே ஸ்டேஷன் கிட்டே கீழே மல்லீஸ்வரர் கோயில். அசோக் நகர்லேருந்து நீங்கள் வடபழனிக்கு திரும்புறீங்க இல்லையா, அந்த இடத்துலையே மல்லீஸ்வரர் கோயில் இருக்கும் மெயின் ரோட்லேயே. ஆர்ட்ஸ் முன்னாடியே பெரிய போர்டு இருக்கும். ஆமாம், இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வருஷம் இங்கே பங்குனி ரேவதிக்கு பண்ணிடுவாங்க. சாயந்தரம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் பண்ணிக்கலாங்க. அது அப்படியே போயிடுச்சு. அது அப்புறம் தனியாக பண்ணிக்கலாம். கற்பூரம் கையில் எடுத்துக்கோங்க. கற்பூரம் எடுத்துக்கோங்க தேவைன்னா. கற்பூரம் இங்கே இருக்கு. கற்பூரம் இங்கே இருக்கு, வாங்க. என்கிற ரேணுகா பரமேஸ்வரி சாப்பாடு
சாப்பாடு தான் வச்சுட்டேன். நீரெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். தாட்சி அருணாச்சலம் தெரு, மயிலாப்பூர், சென்னை 4. எல்லோரும் நினைத்தாலும் எனக்கு ஆச்சு. அப்படியே எடுத்துங்க, நீங்களே எடுத்துங்க. இல்லைம்மா, நீங்களே எடுத்து வச்சுங்க. எல்லோரும் எடுத்து வச்சுங்க. நம்ம தோப்பா சாமிகள் இது 500 ஆண்டுக்கு முற்பட்ட மதனசுந்தர விநாயகர் கோயில். அபல்சர் கோயிலுக்குள்ள ரத்தன விநாயகருக்கு முற்பட்டது. தோப்பா சாமிகள் இங்கே தங்கிருந்து தவம் செஞ்சு இந்த கோயிலுக்கு பூஜை செஞ்சுருக்கார். தோப்பா சாமிகள் திருச்சியில் அவதரித்து வேலூரில் அருளாட்சி புரிந்த அவதூத சித்தர் ஆவார். இயற்பெயர் ராமலிங்கம். இச்சித்தர் அடிக்கடி தம் அடியவர்களிடம் தோப்பா என்று கூறுவதுண்டு. தோ என்றால் தோடுடைய செவியன் என்ற திருஞான சம்பந்தர் பாடலை குறிப்பதாகவும், ஆ என்றால் பாடுக என்று அர்த்தம் கொண்டதால் இவர் பெயர் தோப்பா சுவாமிகள் என்று பக்தர்கள் அன்புடன் அழைத்தனர். 1800 ஆண்டு வாக்கில் இவர் இந்திய இராணுவத்தில் குதிரை வீரராக பணியாற்றி வந்திருக்கிறார். அவர் படைப்பிரிவு சென்னை ஆவடியில் இருந்தது. படைப்பிரிவில் பணியாற்றிய நேரம் போக மற்ற நேரங்களில் ஞானத்தில் ஈடுபடுவது இவரது தின வழக்கமாயிற்று. வேறு எந்த செயல்களிலும் பொழுதுபோக்குகளிலும் கவனம் செல்லாமல் தமது கடமையிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்து வந்தார். இவர் பணியாற்றிய இடத்தில் நடந்த அதிசய நிகழ்ச்சி ஒன்று இவரின் உயர்நிலைகளை மற்றவர்களுக்கு தெரிய செய்தது. ஒரு நாள் விடியற்கால நேரம் வீரர்கள் அனைவரும் காலை பயிற்சிக்கு சென்று விட்டார்களா என்பதை கண்காணிக்க வந்த உயர் அதிகாரி தோப்பா சுவாமிகள் தம் அறையில் தவத்தில் மூழ்கி இருப்பதை கண்டார். ஏதோ காரணத்தால் சுவாமிகளுக்கு இடையூறு செய்யாமல் பிறகு நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம் என்று மைதானத்திற்கு சென்றார். அங்கு அவர் சுவாமிகள் படை வீரர்களோடு பயிற்சி செய்வதை கண்டார். உயர் அதிகாரி மீண்டும் அறைக்கு சென்று பார்த்த பொழுது அங்கு தோப்பா சுவாமிகள் முன்பு தவத்தில் இருப்பதை
திருக்கோயில் உள்ள ஸ்பூன் இருக்கா? ஸ்பூன் இருக்கா? கோயில் ஸ்பூன் இருக்கா? ஸ்பூன் இருக்கா? பஞ்சாமரத்தை வச்சு போன் கேட்குறேன். சொல்கிறேன் நான் நீங்கள் வாங்க முன்னாடி வாங்க பூ போடுங்க எல்லாரும் ஆள் பண்ணி பூ போடுங்க இருக்கிறவரு ஐயா உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? சந்திரசேகர் சார். சாப்பிட்ட முன்னாடி எல்லாரும் சொல்லுங்கள். பசி டயர்ட் ஆகிட்டாங்க. தர்ம பரிபாலன சங்கம் 175ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு சாமிகளுடைய குரு பூஜை பிரசாதம் வழங்கியிருக்காங்க. நிர்வாகத்திற்கு நன்றி. நாள் ராத்திரி நான் வழி தேடின்னு வரும்போது அம்மா அப்படியே வானத்துலேருந்து வந்து நிற்கிற மாதிரி பின்னாடி வந்து நின்று வழி காமிச்சாங்க. முக்கில் வந்தால் நான் எப்பவுமே இருப்பேன். உணவு தவம் பிரான்ஸ் இந்த மந்திரத்தை சொல்லணும். எனக்கு விருப்பமான சித்தர்கள் பெயர், சுவாமி பெயர். இன்றைக்கி இவருடைய குரு பூஜை தோப்பாசாமி அவருடைய பேரை சொல்லி நம்ம உணவு தவம்னா என்னென்னா நம்ம கையால் சாப்பிடும்போது 30லேருந்து 40 முறை சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது. அவங்கவுங்க சாப்பிட்டு முடிக்கிற வரையும் ஃபோன் பேசாமல் வேறு கவனம் செலுத்தாமல் சாமி பேரோ மந்திரமோ சொல்லி சாப்பிடணும். நன்றி. இந்த உணவுக்கு காரணம் தோப்பாசாமி. நம்ம சாப்பாடு கொடுப்போம். நல்லூர் நினைத்த நடந்திருக்கு, நல்லூர் நினைத்திருந்திருக்கு, நல்லூர் இதெல்லாம் விளையாடுமே. அருள்மிகு தோப்பாசாமிகளுடைய 175ஆம் ஆண்டு குரு பூஜை சென்னை மயிலாப்பூர் சித்திரைக்குளம் வடக்கு காந்தி சிலை வழியாக வந்து சரோஜா பாத்திர கடைக்கு எதிர்பக்கம் சிவசக்தி விநாயகர் கோயில் உட்பக்கம் ஸ்ரீமத் தோப்பாசாமிகள் தர்ம பரிபாலன சங்கம். சுருக்கமாக சொன்னால் தோப்பாசாமி கல்யாணம் பண்ணணும்னு கேட்டால் கொஞ்சம் எளிமையாக வழி காட்டிடுவாங்க. நான் அப்படி தான் கேட்டு வந்தேன். ஸ்ரீமத் தோப்பாசாமிகள் உடைய 175ஆம் ஆண்டு குரு பூஜை தாட்சி அருணாச்சலம் தெரு மயிலாப்பூர். ஐயா சொல்லுங்கள். யார் சொல்கிறது? தியாகராஜன். ஐயா சொல்லுங்கள். தியாகராஜன் சொல்லுங்கள். சாமி பற்றி தலைவர். நன்றி. தோப்பாசாமி வந்து இங்கே தான் தங்கியிருந்தார். இங்கேருந்து எல்லாம் மருத்துவம்லாம் பண்ணார். ஜனங்களுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, அதை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். இப்போ 69வது வருஷம் இந்த சங்கம்.
சங்கம் ஆரம்பித்து 69 வருஷம் ஆகுது. சாமியோட குரு பூஜை 177 வருஷம் குரு பூஜை. இந்த இடம் வந்து மண்டபம் இதுக்காக கொடுத்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து. சரி, சாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது? என்ன ஒரு தோப்பாக இருந்தது. பிள்ளையார் கோயில் மட்டும் மரமும் பிள்ளையார் தான் இருந்தார். ஒரு கேணி இருந்தது. கேணியிலேருந்து இந்த கங்கை அம்மன் எடுத்தது. வேற யாராவது அங்கே மடம் யாராவது நிறுவிந்தாங்களா? அந்த அதில் ஒன்றும் கிடையாது. காலி தோப்பு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கட்டுறது. சரிங்க. நான் வேறு என்ன சொல்கிறீங்க? இது மயிலாப்பூர் ரத்ன விநாயகரை விட முன்னோடி பழமையானவர் நம்ம மதன சுந்தர விநாயகர். அந்த மதன சுந்தர விநாயகருக்கு தோப்பா சாமிகள் பூஜை செஞ்சு தான் நம்ம இன்றைக்கி அவருடைய குரு பூஜையில் சேர்ந்துருக்கோம். அவ்வளோதான். கங்கா பரமேஸ்வரி கிணற்றுலேருந்து கண்டெடுக்கப்பட்டவங்க நம்ம கங்கையம்மனுங்கிற ரேணுகா பரமேஸ்வரி. ஆடி பூஜை நடக்குது. ஆடி மாதம் அம்மனுக்கு பூஜை நடக்குது. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? நன்றி. வாய்ப்பு இருக்கும்போது எல்லாரும் இங்கே வந்து அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு எல்லாரும் வாங்க. பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் பகல் 10 மணிலேருந்து பகல் 12 மணி வரை நடைபெறும். அடுத்த ஆண்டு குரு பூஜைக்கு எல்லாரும் வாங்க. நன்றி. ரவிச்சந்திரன் தொழிலுக்கு வந்து கொஞ்சம் குரு பூஜைக்கு வந்து தோபாசன் குரு பூஜைக்கு நன்றி. இனி எல்லாம் நன்மையே, என்னெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும். உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது. இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை 9382689814. நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை. தோப்பாசாமி தவம் செய்த இடம் மயிலாப்பூரில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது சித்ததேச பாஸ்கரன் வழி சொன்னார். அப்புறம் அது தேடி வரும்போது நம்ம சுவாமி நித்யானந்த சுவாமி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவள்ளூர் போலிவாகத்தில் ஜீவசமாதி இருக்குது. அவருடைய சீடர் வெங்கடேசன் என்ற வழியில் சந்தித்தார். அவருடைய உதவியாளர் சுரேஷ் என்பவர் அனுப்பி அவங்க மெக்கானிக் ஷெட் வச்சுருக்காங்க. அவங்க அனுப்பி எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க வாகனத்தில். அதுக்கப்புறம் பொம்மை சத்திரம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே போய் வழி விசாரிச்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வழியில் போய் கண்டுபிடிச்சேன். அப்போ மலர்விழின்னு ஒரு பூக்கார அம்மா வந்து காமிச்சு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அந்த மறுநாள் நம்ம குரு பூஜைக்கு போகும்போது அங்கே இருக்க நிர்வாகிகள் வந்து ரொம்பவும் அன்போடும் மரியாதையோடும் ரொம்ப பாசத்தோடும் சாமியை பற்றி விளக்கங்கள் கொடுத்து குரு பூஜை நிகழ்ச்சியை சிறப்பாக காணொலி செய்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அதுக்கு குரு பூஜை அழைப்புக்காக ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதை பார்த்து வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை, எல்லோரும் நன்மை. மகிழ்ச்சி.